Dear students, food lesson part 4. Meals in a day. A meal is what we eat during a particular time of the day. There are 3 main meals we eat every day. Children, நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு எடுத்துக்கிறோம், அதுவும் எந்த டைமிங்ல எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இந்த மீல்ஸ் இன் a day. அதாவது நம்ம 3 மீல்ஸ் எடுத்துக்கிறோம். There are 3 main meals we eat every day. நம்ம டெய்லியும் என்ன பண்றோம், 3 டைம்ஸ் சாப்பிடுறோம். அதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம், லஞ்ச் எடுத்துக்கிறோம், டின்னர் எடுத்துக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் எப்போ எடுத்துப்பீங்க? மார்னிங் எடுத்துப்பீங்க. லஞ்ச் எப்போ எடுக்கணும்? ஆஃப்டர்நூன் எடுத்துக்கணும். டின்னர் நைட்டு. ஸோ இந்த டைமிங்ல தான் இந்த ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு மார்னிங் 7 to 8:30 எடுத்துக்கணும். லஞ்ச் வந்துட்டு 12 to 1. டின்னர் வந்துட்டு 8 o'clock. இந்த பர்டிகுலர் டைம்ல தான் இந்த மீல்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம பாடி எப்படி இருக்கும்? கண்ட்ரோலான ஹெல்த்தியா வச்சுக்கலாம். ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். Depends upon the climates, culture and availability of food. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய அவைலபிலிட்டிக்கு, அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். அவங்களுடைய மனிதர்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், கோஸ்டல் ஏரியா. இப்போ கடற்கரையில் இருக்கவங்களாம் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துப்பாங்க? ஃபிஷ் எடுத்துப்பாங்க அதிகமாக. அதுக்கப்புறம் சீ ஃபுட் எடுத்துப்பாங்க. கடலுக்கு ஏற்ற மாதிரி உணவு அவங்க எடுத்துப்பாங்க. சவுத் இந்தியா பீப்புள் என்ன எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ், சாம்பார், குழம்பு, தால், கோகனட், ஜாகரி இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் பீப்புள் என்ன எடுத்துப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டு, ஆனியன், மில்க் அண்ட் கர்டு, சப்பாத்தி, பரோட்டா. நார்த் இந்தியன் அதாவது பஞ்சாப், அந்த மாதிரி ஆந்திரா அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒரு வகையான உணவு சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் என்ன ஆகும்? மாறி இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இட்லி பிடிக்குமா? தோசை பிடிக்கும். உங்களுக்கு ரைஸ் பிடிக்கும். அதுவே பஞ்சாப் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் அண்ட் கிளைமேட், அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ஹேபிட் மாறும். ட்ரெடிஷ்னல் ஃபுட். Our ancestors people eat natural food like fruits, vegetables, and fresh water, etc., which is very healthy food. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு இயற்கையில கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள், அதுக்கப்புறம் சுத்தமான குடிநீர் இதை தான் என்ன பண்ணாங்க? எடுத்துட்டாங்க. அவங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டதுனால எப்படி இருந்தாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, கம்பு இதெல்லாமே எங்கேருந்து கிடைக்கும்? இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம இப்போ வந்துட்டு பீட்சா, பர்கர் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஃபுட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான், இயற்கையில கிடைக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துட்டா மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கலாம்? ஹெல்த்தியா இருக்கலாம். நேச்சுரல் ஃபுட்ஸ் ஆர் ராகி, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, கம்பு இதெல்லாமே தான் என்னது? நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கணும். தேங்க்யூ children. Thank you for watching this video. If you like this video, like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய மற்ற சப்ஜெக்ட்டுக்கான லிங்க் இதில் இருக்கும். அதை வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.